வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 18 மற்றும் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நேத்து சண்டே அண்ட் இன்னைக்கு மண்டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில மே 16 அண்ட் 17 சாட்டர்டே கிளாஸ் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, எந்த மாநிலம் வந்து அதிக ஜிஎஸ்டி வருவாய் ஈட்டுகிறது? விச் ஸ்டேட் ஹஸ் த ஹையஸ்ட் ஜிஎஸ்டி ரெவென்யூ? மகாராஷ்டிரா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, விச் இஸ் த வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட்? உலகில் பரவலாக பேசப்படும் மொழி எது? ஆங்கிலம். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, இன் விச் கண்ட்ரி வாஸ் த யாலா கிளேஷியர் லொகேட்டட்? யாலா பனிப்பாறை எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா நேபாளம். அடுத்த கேள்வி, ஹூ ஒன் த வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான உலக உணவு பரிசை வென்றவர் யார் அப்படின்னா மரியேஞ்சலா ஹங்கிரியா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் கான்ஃபர்ட் வித் த ஹானரரி ரேங்க் ஆஃப் லெப்டினன்ட் கர்னல் இந்த டெரிட்டோரியல் ஆர்மி? ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் இந்த கௌரவ பதவி யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீரஜ் சோப்ரா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் இந்தியாஸ் 86th செஸ் கிராண்ட் மாஸ்டர்? இந்தியாவின் 86வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஸ்ரீஹரி. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் டாப் த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025? 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் மகாராஷ்டிரா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, தேசிய டெங்கு தினம் மே 16 மக்களே. அதே மாதிரி உலக தொலைத்தொடர்பு தினம் மே 17. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கான கிளாஸ் மே 18, 19. அதே மாதிரி நம்ம நேத்து நிறைய பேருக்கு பேமெண்ட் இஷ்யூ நிறைய பேர் ஆனா நேத்து இந்த அதாவது ஜெனரல் இங்கிலீஷ் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ற இன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு 6 to 8 கிளாஸ். ஸோ நிறைய பேருக்கு நேத்து பேமெண்ட் பண்ண முடியல. ஸோ எஸ்பிஐ சர்வர் கொஞ்சம் டவுன் ஆனதுனால ஸோ அதனால இன்னைக்கு வரைக்கும் நீங்க பே பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து நேத்து இருந்துச்சு, இப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்க பே பண்ணிக்கலாம் மக்களே. இதுல வந்து உங்களுக்கு இந்த ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸ்ல கிளாஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். கிளாஸ் மொத்தம் வந்து 20 கிளாஸ். நான் ஒவ்வொரு கிளாஸும் 2 மணி நேரம், மொத்தம் 40 மணி நேரம் கிளாஸ். லைவ் கிளாஸ் இருக்கும், லைவ் பார்க்க முன்னா ரெக்கார்டா பார்த்துக்கலாம். டெஸ்ட் 25 டெஸ்ட் இருக்கும், புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட். இது போக 250 பேஜ் மெட்டீரியல் பிடிஎஃப் இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 3999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் மட்டும் வேணும்னா 2999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படிங்கிற நம்ம தனியா சொல்றோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. முதல்ல தமிழ்நாடு நியூஸ் போயிடலாம். தமிழ்நாடு நியூஸ்ல இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ இவரை தெரியாத ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியாது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அறிஞர் அண்ணாதுரை. ஓகேவா? சிஎன் அண்ணாதுரை அவர்கள். ஸோ இந்த சிஎன் அண்ணாதுரை எல்லாருக்கும் தெரியும். இவர் யாருன்னு தெரியுதா? இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா திருவண்ணாமலை ஊர் மக்களுக்கு இவரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்க ஊர் எம்பி. ஓகேவா? உங்க ஊர் எம்பி. உங்க 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமைனா 2 பேருக்கு பேருமே சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான். சிஎன் அண்ணாதுரை. ஓகேவா? சோ இப்போ நம்ம நியூஸ்ல பார்க்க போறது இந்த சிஎன் அண்ணாதுரை பத்தி என்ன அப்படிங்கறது உள்ள போய் பார்த்துடலாம். விச் தமிழ்நாடு எம்பி இஸ் செட் டு ரிசீவ் த சன்சாத் ரத்னா அவார்ட்? சன்சத் ரத்னா விருதை பெறவிருக்கும் தமிழக எம்பி யார் அப்படின்னு. அதாவது சன்சத் ரத்னா அப்படிங்கிறது அந்த விருது அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, அதாவது நல்லா வேலை பார்க்கக்கூடிய எம்பிகளுக்கு, அதாவது எம்பிகளுக்கு கொடுக்கக்கூடிய விருது. அத தமிழ்நாட்டுல இருந்து இந்த வாட்டி ஒரே ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு. யார் அப்படின்னா நம்ம இப்ப பார்த்தோம்ல சிஎன் அண்ணாதுரை. நமக்கு திருவண்ணாமலை எம்பியா இருக்கக்கூடிய சிஎன் அண்ணாதுரை தான் வாங்கியிருக்காரு. முதல்ல இந்த சன்சாத் ரத்னா விருதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த விருது வந்து எப்போ வந்து இந்த விருது வந்து ஒண்ணு ஏற்படுத்தினாங்கன்னா 2010 எஸ்டாப்ளிஷ்ட். எப்போ அப்படின்னா 2010 இந்த விருதுடைய முதல் எடிஷனை வந்து யாரு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் லான்ச் பண்ணாங்க. அதாவது அப்துல் கலாமுடைய அந்த கொள்கைகளை உள்ளடக்கிதான் இந்த சன்சாத் ரத்னா அப்படிங்கிற ஒரு விருதே உருவாக்குறாங்க. ஓகேவா? இது நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எம்பி, அதாவது எப்ப ஒழுங்கா வராங்களா, எப்படி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க, டிபேட் எல்லாம் கலந்துக்கிறாங்க, ஏதாவது பிரைவேட் மெம்பர் பில், தனிநபர் மசோதா எல்லாம் கொண்டு வராங்களா, இது மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி அவார்ட் கொடுப்பாங்க. இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அவார்டு யார் கொடுப்பாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்காது. அதாவது தி பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு தான்
இந்த சன்சாத் ரத்னா அப்படிங்கிற விருதை கொடுக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய விருது இல்ல. அப்ப இந்த பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் தான் கொடுக்குறாங்க. 2010 இருந்து இந்த விருதை கொடுக்குறாங்க. லான்ச் பண்ணது அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எம்பியோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. ஸோ தமிழ்நாட்டில் வந்து யாரு கிடைச்சிருக்குன்னா அண்ணாதுரை அவர்கள். மொத்தம் இந்தியா அளவுல 17 பேர் கிடைச்சிருக்கு மக்களே. அதுல தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஆள் தான் CN அண்ணாதுரை. அதுல இந்த 17 பேர்ல நிறைய பேர், அந்த அந்த மிச்ச 16 பேர்ல முக்கியமான ஒருத்தர் பத்தி நம்ம பார்க்கலாம். அந்த பேர் பாத்தீங்க அப்படின்னா PR சௌத்ரி. ஸோ இந்த PR சௌத்ரி பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த PR சௌத்ரி பேர் கண்டிப்பா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரே நாடு, ஒன் நேஷன், ஒரே தேர்தல், ஒன் எலெக்ஷன், இதை ஆராய்வதற்காக ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அந்த கமிட்டியுடைய சேர்மேன் தான் இந்த PR சௌத்ரி. அவருக்கும் இந்த விருது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ PR சௌத்ரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கமிட்டி, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, கூட்டு பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் PR சௌத்ரி. அவருக்கும் இது கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையில வந்து நிறைய பிரச்சனை நடந்துச்சு. இப்போ இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா, ஒரு 7 குழு எம்பிக்கள், ஓகேவா, ஒரு 7 டீம் ஆட்டு எம்பிக்கள், அதாவது ஒரு 7 டீம் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு டீம்லயும் 5-6 பேர் இருப்பாங்க. அதுல ஒவ்வொரு பேருக்கு கீழே, அதாவது இந்த 7 குரூப் இருக்குல்ல, 7 குரூப்பும் ஒவ்வொரு நாடுகளுக்கு போகும். இப்போ வந்து சசி தரூர் இருக்காருன்னா அவர் USA அந்த சைட்ல இருக்கக்கூடிய நாடுகள் போவாரு. அதே மாதிரி கனிமொழி அவர்களையும் ஒரு குரூப்புக்கு ஹெட்டா போட்டிருக்காங்க. நம்ம தூத்துக்குடி MP கனிமொழி அவர்களை. கனிமொழி அவங்க எங்க போவாங்க அப்படின்னா ரஷ்யா அந்த சைட் எல்லாம் போறாங்க. எதுக்கு? டூர் போறாங்களா? இல்ல. அதாவது இந்தியா வந்து டெரரிஸ்ட்க்கு எதிராக என்னெல்லாம் பண்றாங்க, பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, நம்ம அதாவது தீவிரவாதத்துக்கு எப்படி எல்லாம் ஆதரவு கொடுக்கறாங்க, அதை இந்தியா எப்படி எல்லாம் வந்து டாலரேட் பண்ணி அட்டாக் பண்றாங்க, இது எல்லாத்தையும் உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக இந்த 7 குரூப் வந்து போறாங்க. சோ அதுல நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஒருத்தங்களுடைய தலைமையில போறதுங்க நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியும். திமுக அதிமுக அதெல்லாம் அடுத்தபட்சம். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெண்மணியுடைய தலைமையில போறாங்க அப்படிங்கிற நல்ல விஷயம். கனிமொழி அவருடைய தலைமையில ஒரு டீம் ரஷ்யாவுக்கு போறாங்க. அதாவது சிலவனுங்க இருப்பானுங்க எப்படி அப்படின்னா, ஒருத்தன் ஆன்சர் எழுதிட்டு இருப்பான், நம்ம என்ன எழுதுறோன்னே தெரியாம அப்படியே பார்த்து காப்பி அடிப்பான். அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலையும் சொந்த சுய புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நாடு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான். இப்ப நம்ம பண்ணோமா, நம்ம பண்ணதை பார்த்து அப்படியே நாங்களும் நிறைய நாடுகளுக்கு ஆள் அனுப்புறோம்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிட்டு இருக்கானுங்க. சோ சொந்தமா ஒரு சுய புத்தி கூட இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம். பாகிஸ்தான் பத்தி பேசினா இன்னும் நிறைய நமக்கு ரொம்ப வரும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் போயிடலாம் மக்களே. தேசிய செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா, இப்பதான் நம்ம சொன்னோம் பாகிஸ்தான் பத்தி, தீவிரவாதத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகேவா? இதுக்கு எதிராக நிறைய ஆபரேஷன் நம்ம லான்ச் பண்ணோம். ஆபரேஷன் சிந்தூர், ஆபரேஷன் கெல்லர்னு ஒண்ணு பார்த்தோம். இப்ப அந்த வரிசையில இன்னொரு ஆபரேஷனும் சமீபத்துல லான்ச் பண்ணது, ஆபரேஷன் நாதர். சோ ஆபரேஷன் நாதர் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா இதுவும் காஷ்மீர் தான். அதாவது இப்ப சப்போஸ் வந்து ஆபரேஷன் சைதாப்பேட்டை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன தெரியும், சென்னையில நடக்குது அப்படின்னு தெரியும். ஆபரேஷன் மாட்டுத்தாவணி அப்படின்னா மதுரைன்னு தெரியும். ஓகேவா? ஆபரேஷன் RS புரம் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் தெரியும். இந்த மாதிரி அந்த ஊரை ஸ்பெசிபிக்கா வச்சுதான் அந்த ஆபரேஷன் பேர் வைப்பாங்க. நமக்கு நாதர்லாம் தெரியாது. நாதர் எங்க இருக்கு? நாதர் அப்படிங்கிறது புல்வாமா இருக்கலாம் மக்களே. புல்வாமா அப்படிங்கிறது அங்க உள்ள ஒரு மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு ஏரியா தான் நாதர். சோ அந்த நாதர்ல வந்து நிறைய டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கிறாட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறதுக்கான ஒரு ஜாயிண்ட் ஆன்டி டெரர் மிஷன் தான் வந்து இந்த ஆபரேஷன் நாதர். அப்படி ஜாயிண்ட் ஆன்டி டெரர் போய் இதுல நிறைய பேர், இந்தியன் ஆர்மி இருப்பாங்க, CRPF இருப்பாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து துவம்சம் பண்றதுக்கான இதுதான் இந்த ஆபரேஷன் நாதர். சமீபத்துல ஆபரேஷன் கெல்லர்னு ஒண்ணு பார்த்தோம். கெல்லர் அப்படிங்கிறது காஷ்மீர்ல உள்ள ஒரு இடத்தினுடைய பெயர். ஓகேவா? அதை வச்சுதான் ஆபரேஷன் கெல்லர் அப்படின்னு வச்சாங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. கண்டிப்பா இந்தியா இல்லைன்னு தெரியுது. இது வந்து அமெரிக்கா. ஓகேவா? சோ அமெரிக்கால உள்ள இந்த ஏரியா வந்து ஒரு இந்த இடம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு காலேஜ். சோ அமெரிக்கால உள்ள ஒரு காலேஜ் சூப்பரா இருக்குல்ல. சோ இந்த காலேஜ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு கேம்பஸ் பிரான்ச்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேம்பஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியால அமைக்க போறாங்க. சோ எந்த காலேஜ், இங்க எங்க அமைக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாமா?
which is the first US universities to set up campus in India. இந்தியாவில் வளாகத்தை அமைத்த முதல் அமெரிக்க பல்கலைக்கழகம் எது? ஓகேவா? அதாவது ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி வந்து இங்க அவங்களுடைய கடையை போடுறாங்க. எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னா இல்லினாய்ஸ் டெக் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி. இல்லினாய்ஸ் டெக் கேள்விப்பட்ட மாதிரியே இல்ல, நானும் கேள்விப்பட்டதில்ல. அங்க ஏதோ பெரிய காலேஜா இல்லினாய்ஸ் டெக் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இந்தியால எங்க வர போறாங்க அப்படின்னா மும்பைல. ஓகேவா? மும்பைல தான் வர போறாங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதாவது வந்து நம்ம புதிய கல்விக் கொள்கை நேஷனல், அதாவது எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன சொல்லியிருந்தாங்க? அதாவது ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து இங்க வந்து அவங்களுடைய கேம்பஸ வச்சுக்கலாம், அதே மாதிரி இந்தியன் யூனிவர்சிட்டி ஃபாரின்ல அவங்களுடைய கேம்பஸை கொண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதன்படி இந்தியால வந்து முதலா ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்துச்சு அப்படின்னா டீக்கன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி, ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி குஜராத்ல முதல்ல வந்து அவங்களுடைய கடையை போட்டாங்க, கேம்பஸ போட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி. ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி முதல்ல வந்து போட்டது வந்து இந்த இல்லினாய்ஸ் டெக் மும்பைல. அதே மாதிரி நம்மளும் பார்த்துருக்கோம். நம்ம ஊர் காலேஜும் சலிச்சதுலாம் இல்லை. ஐஐடி மெட்ராஸ் வந்து டான்சானியாலையும் வந்து அவங்க காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க, இலங்கையில கண்டிலையும் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ யூஎஸ்ஏன்னு சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஞாபகம் வருது. அதாவது என்ன அப்படின்னா ட்ரம்ப், சும்மா நான் முன்னாடி இந்த ட்ரம்ப் எலெக்ட் ஆகும்போது நான் அவர் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ஆகிறது வந்து இந்தியாவுக்கு நல்லது, ஆனா அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அது நல்லது இல்ல அப்படின்னு சொன்னேன். இப்ப அது இந்தியாவுக்குமே வந்து ஒரு மாதிரி வந்து டபுள் இதாதான் இருக்கு. ஆனா மத்த அவங்க வேற கட்சி ஆட்சியை விட இவர் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களும் நமக்கு அப்படியே பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க, இவங்க அந்த அளவுக்கு இல்ல. ஓகே, என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் அது இதுன்னு பிரச்சனை பண்ணாலும் கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப இன்னொரு வச்சாம் பாடுறா எனக்கு பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்ப நிறைய பேர் இப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா போய் செட்டில் ஆகி அமெரிக்கால வந்து இந்த கிரீன் கார்டு வச்சிருப்பாங்க, அங்க வந்து இந்த H1B விசா எல்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலா ஃபாரின் போனா எல்லாருக்கும் என்ன இருக்கும், அங்க இருந்து ஊர்ல இருந்து அங்க இருந்து வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இங்க காசு அனுப்பணும். அதாவது முதல்ல என்னன்னு போவாங்கன்னா ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு அடுத்து இங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதாவது என்ன கடன் இருக்கோ, தங்கச்சி கல்யாணம், அக்கா கல்யாணம், அம்மா அப்பாவோட மெடிக்கல் செலவு, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இங்க செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி போயிட்டு அடுத்து லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின்லயே செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ அங்க போயிட்டு காசு அனுப்புவாங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சாப்பிடாம ஒரு ஒழுங்கான இடத்துல தங்காம காசு அனுப்புவாங்க. இப்போ என்ன ஆப் வச்சிருக்காரு அப்படின்னா, அங்க அதாவது அமெரிக்கால இருந்து சொந்த ஊருக்கு யார் காசு அனுப்பிச்சாலும் 5% டாக்ஸ். எவ்வளவு? 5% டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு, சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மைக்ரன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு வருத்தகரமான விஷயம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னு தெரியுதா? ஏதோ பழைய செஞ்சிக்கோட்டை அந்த மாதிரி ஏதோ இருக்கா? இதுவும் வந்து ஒரு என்ன சொல்றதுக்கு, நம்ம செஞ்சிக்கோட்டை, வேலூர் கோட்டை மாதிரி இதுவும் வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் பிளேஸ், ஒரு ஹிஸ்டாரிக், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா வந்து ஸ்டெப் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் வெல்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு கிணறு, இந்த படியெல்லாம் வச்சு இந்த கிணறு மாதிரி இருக்கும்ல, ஒரு கிணறு. இதை வந்து சமீபத்துல வந்து அதாவது அழகுபடுத்தி வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனால செய்திகள்ல வந்திருக்கு. இது எங்க இருக்கு, என்ன சமாச்சாரம் அப்படிங்கறத பாத்துடலாமா? வேர் இஸ் த ஹிஸ்டாரிக் பிளேஸ் ராஜன் கி போலி லொகேட்டட்? ராஜன் கி போலி என்ற வரலாற்று சிறப்பு மிக்க இடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ராஜன் தான் வந்து வடசென்னை ராஜன் தான். இந்த ராஜனையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ராஜன் எங்க அப்படின்னா டெல்லியில. ஓகேவா? டெல்லியில பாத்தீங்க அப்படின்னா மெஹ்ரூலி ஆர்கியாலஜிக்கல் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. மெஹ்ரூலி ஆர்கியாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிற இடம் இந்த இடத்துலதான் இருக்கு. ஓகேவா? சோ விஜய் சித்து விளாக்ஸ்ல போய் டெல்லி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. ஓகேவா? அவர் டெல்லி முடிச்சு ராஜஸ்தான் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து இது பெரிய அளவு பாக்குறதுக்கு எதுவும் இருக்காது. சும்மா இது வந்து எப்ப கெட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு 1506ல லோடி வம்சம் இருக்குல்ல, லோடி டைனாஸ்டி டைம்ல இது கட்டப்பட்டது. சோ இதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பாத்துருவோம். அதாவது நீங்க 100 ரூபா நோட்டு பாத்தீங்களா? 100 ரூபா நோட்டு இப்போ ஃபுல்லா இங்க ஜிபே தான். அதாவது வந்து 100 ரூபா நோட்ல பாத்தீங்க அப்படின்னா புது 100 ரூபா நோட்ல பின்னாடி ஒரு போட்டோ இருக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ராணி கி வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராணி கி வாவ் அப்படின்னு இதுவும் வந்து ஒரு கிணறு மாதிரி. ஓகேவா?
சோ இந்த கிணறு எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. சோ இதே மாதிரி ஒரு கிணறு தான் இந்த ராஜன் கி பாலி. ஓகேவா, இது ராஜா, இது ராணி. ராஜா எங்க இருக்காரு? டெல்லியில இருக்காரு. ராணி எங்க இருக்காங்க? குஜராத்ல இருக்காங்க. ஓகேவா, அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாகிஸ்தான்கார வந்து அதாவது ட்ரோனா அமிச்சான், மிசைலா அமிச்சான், அது எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு போட்டு வந்து நம்மளுடைய ஆன்டி மிசைல் சிஸ்டம் இதெல்லாம் அடிச்சுது. அப்போ நான் வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், S-400 அப்படிங்கிற இது இல்லைன்னா இந்தியாவுக்கு கஷ்டம் அப்படின்னு. அப்ப நிறைய பேர் கேட்டாங்க, அப்ப இந்தியா கிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னு. இந்தியா கிட்டயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம், ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ வாட் இஸ் ஆகாஷ் தீர்? ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஆகாஷ் தீர் என்றால் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு அமைப்பு. வான் பாதுகாப்பு அமைப்புனா ஒண்ணும் இல்ல, இப்போ பாகிஸ்தான்காரன் ஒரு மிசைல் போடுறான் அப்படின்னா, மிசைல் அங்கிருந்து ஏவி இங்க விடுறான் அப்படின்னா, இங்க வந்து இந்த ஆகாஷ் தீர் இருக்குல்ல, இது வந்து ரேடாரு, இந்த சென்சார்லாம் வச்சு என்ன அப்படின்னா, ஓகே இங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு போய் அடிக்குது ஆகாஷ் தீர். ஓகேவா, அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் எது அப்படின்னா நமக்கு பார்கவஸ்திரா. ஓகேவா, சோ பார்கவஸ்திரா அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம். கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம்னா ட்ரோன் வரது எல்லாத்தையும் அடிச்சு துவம்சமாக்குறது தான் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ இத ஆகாஷ் தீரை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா, பெல் இருக்குல்ல, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அவங்க தான் இத உருவாக்குனது. ஓகேவா, அதே மாதிரி சமீபத்துல என்ன ஒரு ராக்கெட் சிஸ்டம் பத்தி செய்திகள் வந்து, ஹிமார்ஸ் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் சிஸ்டம். ஓகே, இந்த ராக்கெட் சிஸ்டம் எந்த நாட்டினுடையது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அமெரிக்கா காரனுடைய, USA உடைய. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட், which organization launched the campus calling program? campus calling திட்டத்தை எந்த அமைப்பு தொடங்கியது அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் தான் வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, சோ இது வந்து என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, அதாவது இந்த ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்தியால கிட்டத்தட்ட 1000 யூனிவர்சிட்டிஸ் மற்றும் காலேஜஸ்க்கு போயிட்டு அந்த ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி, ஓகேவா, நமக்கு ஒண்ணு இந்த பாலின சமத்துவம், அதே மாதிரி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக என்னென்ன பண்ணணும், இதுக்கான ஒரு விழிப்புணர்வு. ஓகேவா, சோ ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், தேசிய மகளிர் ஆணையத்துல இருந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அதனுடைய பேர் தான் கேம்பஸ் காலிங் அப்படிங்கிறது. இந்த நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க, அடிக்கடி கேட்கிற கேள்வி, 1992. இதனுடைய தலைவியா இருக்கிறது யார் அப்படின்னா விஜயா கிஷோர். ஓகேவா, விஜயாக்கா தான் வந்து இதனுடைய தலைவியா இருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது ISRO வந்து நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த யானைக்கும் அடிசருக்கும் மாதிரி ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட், அதாவது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னு சொல்லலாம். அதாவது ISRO வந்து நேத்து ஒரு மிஷன் லான்ச் பண்ணாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. சரி பரவாயில்ல, யானைக்கும் அடிசருக்கும் மாதிரி தான். அதாவது PSLV C61 அந்த மிஷன், PSLV C61 மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு மக்களே. இது வந்து ஒன்றும் இல்லை, PSLV C61ல இருந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் EOS-09 அப்படிங்கிற அந்த சேட்டலைட்டை மேலே போய் வைக்கிறதுக்கான ஒரு மிஷன். PSLV C61 சமீபத்தில் ஃபெயிலியர் ஆன மிஷன். ஓகேவா, நேற்று இது பண்ணாங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ISRO உடையது. அடுத்தது விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல ஒவ்வொரு மாசந்தோறும் விளையாட்டு வீரர்களை, கிரிக்கெட் வீராங்கனைகளை ஊக்குவிக்கிறதுக்காக பெஸ்ட் பிளேயர் விருது கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து ஏப்ரல் மாசத்துக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் வந்து மெஹதி ஹாசன் பங்களாதேஷ், சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை கேத்ரின். ஓகேவா, கேத்ரின் அக்கா ஸ்காட்லாந்து. ஓகேவா, கேத்ரின் பிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்காட்லாந்து கேத்ரின் பிரேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ள போயிடலாம். Who won the ICC Men's Player of the Month April 2025 award? ஏப்ரல் 2025க்கான ICC ஆண்களுக்கான சிறந்த வீரர் வென்றவர் வந்து மெஹதி ஹாசன். ஓகேவா, நமக்கு வந்து இந்த ஜோமல் வாரிக்கன் அப்படிங்கிறவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜனவரி மாசம் வாங்கியிருப்பாரு. சுப்மான் கில் வந்து பிப்ரவரி மாசத்துக்கு வாங்கியிருப்பாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் மார்ச் மாசத்துக்கு வாங்கியிருந்தாரு. இப்ப இவர் பங்களாதேஷ் மெஹதி ஹாசன் ஏப்ரல் மாசத்துக்கு வாங்கிட்டாரு. ஓகேவா, அடுத்த போயிடலாமா? சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் மக்களே, லா லிகா அப்படிங்கிற ஒரு டைட்டில். ஓகேவா, ஒரு ஃபுட்பால் போட்டி, அந்த லா லிகா கோப்பையை ஜெயிச்சது யார் அப்படின்னா பார்சிலோனா அணி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்சிலோனா அணி. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின். மக்களே யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க, ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகேவா, சோ வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே
உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 18ஆம் தேதி. ஓகேவா? என்ன மே 18ஆம் தேதி ஏன் எய்ட்ஸ் வேக்சின் டேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க? ஏன் அப்பந்தான் வந்து எய்ட்ஸுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. மே 18 1998ல வந்து 97ல மே 18 1997ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் அப்ப அதிபரா இருந்த பில் கிளின்டன் இருக்காருல்ல அவருடைய ஸ்பீச்ல வந்து அந்த எய்ட்ஸ் வேக்சினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசினாரு. பாருங்களேன், ஒரு அமெரிக்க அதிபர் எய்ட்ஸ் வேக்சினை பத்தி பேசிய நாளை வந்து அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து 98ல இருந்து எய்ட்ஸ் வேக்சின் டேயா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ எய்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னொரு ஃபேக்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியால முதல் எய்ட்ஸ் ஆர் ஹெச்ஐவி கேஸ் எங்க ரெஜிஸ்டர் ஆச்சு? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் பேஷண்ட் எங்க உள்ளவங்க அப்படின்னா 1986ல எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வேற எங்கேயும் இல்ல, சென்னையில தான். சென்னை தமிழ்நாட்டுல தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் பேஷண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மியூசியம் டே, சர்வதேச அருங்காட்சிய தினம் மே 18. 1977ல இருந்து நமக்கு இந்த எய்ட்ஸ் தினம் மியூசியம் டே அப்படிங்கறது இது பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, எய்ட்ஸ் டே வந்து உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் 1, எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் வந்து நமக்கு மே 18. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூனிட் 6 மெட்டீரியல், அதாவது முன்னாடி யூனிட் 8 நியூ மெட்டீரியல் லான்ச் பண்ணிருக்கோம். இது மொத்தம் 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் இருக்கும். இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ் ரெண்டுல ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இது போக 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன். திருக்குறள் வந்து தமிழ்ல தான் இருக்கும். ஸோ இது கூட உங்களுக்கு யூனிட் 8 உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 3 வருஷத்துக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வேணும் அப்படிங்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 599 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இங்கிலீஷா தமிழா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சேலஞ்சர்ஸ் பேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு தான் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்றதுக்கான கடைசி நாள் மக்களே. சேலஞ்சர்ஸ் பேட்ச் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் 50 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? நீங்க எய்தர் ஜிஎஸ் பிளஸ் ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், இல்ல ஜிஎஸ் பிளஸ் பொது தமிழ் எடுத்துக்கலாம். ஜிஎஸ் வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் கேள்வி. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து டெஸ்ட் ஓபன் ஆகிடும். புக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட், பட்ஜெட் டெஸ்ட் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிடும். ஸோ இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களும் அதே நம்பருக்கு நீங்க வந்து 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2499 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பாடு திட்டம் ஓடிஓபி அப்படிங்கிற ஸ்கீம். அது என்ன ஓடிஓபி ஸ்கீம்? ஓடி விளையாடு பாப்பாவா? ஸோ அப்படி இல்லை, இது வந்து என்னன்னா ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஆக்சுவலி இதே மாதிரி தான் மெயின்ஸ்ல கேட்டாங்க 2023ல நடந்த மெயின்ஸ்ல. குரூப் 2A அப்போ வந்து டிஸ்கிரிப்டிவா தான் இருந்துச்சு. அப்போ ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம். ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து அதாவது ஒரு மாவட்டம் ஒரு பொருள் 2018ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். ஓகேவா? அதாவது உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்காக ஒரு அமைச்சகம் இருக்கு. அந்த அமைச்சகத்தால ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் பத்தி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியாவில கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் அந்த ஊருக்குன்னு ஃபேமஸா ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அந்த ஃபேமஸான பொருளை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி அதை வந்து சேல பெருக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தனித்துவமான பொருள் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இதை ப்ரொமோட் பண்றதுக்கான திட்டம் தான் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் 2018 இந்த அமைச்சகம். அடுத்தது கமெண்ட் யுவர் ஆன்சர்ல நேத்து கேட்ட கேள்வி. ஓகேவா? 28 பிப்ரவரி வந்து எப்போ என்ன அப்படின்னா தேசிய அறிவியல் தினம். ஆகஸ்ட் 20 தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம், நேஷனல் சயின்டிபிக் டெம்பர் டே. ஏப்ரல் 21 சிவில் சர்வீசஸ் டே. அக்டோபர் 24 ஐக்கிய நாடு யுனைடெட் நேஷன்ஸ் டே. இப்போ இன்னைக்கான கொஸ்டின், ஹவு மெனி ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேர் இன் இந்தியா டியூரிங் 1952 எலெக்ஷன்? 1952ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் உள்ளன? A 4, B 12, C 14, D 16. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்.
இல்ல குரூப் 1 to 4 எல்லாத்துக்குமே இன்க்ளூட் ஆயிடும். இல்ல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும், பிளஸ் பிடிஎஃப்லயும் இருக்கும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் மக்களே. மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப்க்கு அனுப்பிடுவோம். நமக்கு இது ஏப்ரல் 4வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் வாரந்தோறும் 25 கேள்வி. எல்லா கேள்வியுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக, சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இப்படிதான் இருக்கும். ஸ்டாட்டிக்கான கேள்விகளும் இருக்கும். அதை நீங்க வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருவோம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுல ஜாயின் பண்ணாலும் 9445275642 அப்படிங்கிற நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்தையுமே இது படிச்சாலே போதும். இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்குள்ள அனுப்பிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரந்தோறும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு மக்களே. இந்த டெலிகிராம் சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, இல்லை நீங்கள் டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இல்லை டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதுக்கு இல்லாமல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் போகுது ஃப்ரீ ஆட், அதுவும் அதில் வரும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், ஏதாச்சும் ஆஃபர்ஸ், நோட்டிஃபிகேஷனு, நியூஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தல எங்கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. எந்த தமிழ்நாடு எம்பிக்கு சன்சாத் ரத்னா விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா அண்ணாதுரை அவர்களுக்கு. அடுத்த ஆபரேஷன் நாதர் வந்து காஷ்மீர்ல. அடுத்தது எந்த அமெரிக்க யூனிவர்சிட்டி இந்தியால கேம்பஸ் வைக்க போறாங்கன்னா இலினாய்ஸ் டெக். ராஜன் கி பால் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில. கேம்பஸ் காலிங் ப்ரோக்ராம் தேசிய மகளிர் ஆணையம் NCW. ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு அமைப்பு. ICC மென்ஸ் பிளேயர் விருது வந்து மெஹதி ஹாசன் பங்களாதேஷ். எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் மே 18, அருங்காட்சியக தினமும் மே 18. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.